100 நாள் இந்த விஜய் அரசோடைய செயல்பாடுகளை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டால் நான் ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், பெரிய அளவில் தவறுகள் எதுவும் நடக்கவில்லை. புதியவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நாம் மேலும் காத்திருக்க வேண்டும். 100 நாள்லாம் ஒரு கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறதுன்றது வந்து தங்களுக்கு தாங்களே மாலை போட்டுக்கொள்ளக்கூடியவர்கள், அல்லது எப்படி இருந்தாலும் அவங்கள விமர்சனங்களை தூக்கி எறியக்கூடியவர்கள், கடும் கணைகளை தொடுக்கக்கூடியவர்கள் தான் அதை செய்வாங்க. அப்பாவும் பிள்ளையும் 9,000 ரூபாய் போட்டாங்களே, எப்படி போட்டாங்க? தேர்தலை வச்சு தானே போட்டாங்க. அப்படியும் கடைசியில் என்னாச்சு? இப்போ தானுங்க வந்திருக்காரு, ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க தம்பிக்கு. அந்த தான் மக்களோட எண்ணம். சீமான் பாஷையில் சொன்னான், இப்போ விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர் சீமான் தான். சீமான் விஜய் மீது இப்போ இருக்கக்கூடிய காதல் அவ்வளோ ஒரு நெக்குருக இருக்கக்கூடிய காதலாகி கசிந்துருகி நிற்கிறார் சீமான். இதயத்துக்கு நெருக்கமானவர் சீமான், இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் தம்பி விஜய் தான். சீமான் தம்பிகள் இதயத்துக்குமே. ஆமாம். ஊழல் இல்லாத அரசு, ஊழல் இல்லாத அரசுன்னு தொடர்ந்து எடுக்கிறாங்க. அது உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கா? ஊழல் இல்லாமல் இந்த அரசாங்கம் நடந்துட்டு இருந்திருக்கா அந்த 100 நாளில்? சார், நீங்கள் ஊழல்ன்றதை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கணும். ஊழல்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஊழல் கணிசமான அளவு குறைஞ்சா போதும், முழுவதும் அகலணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் இப்போ கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு. நடுப்புற கவுக்கிறதுக்கு எவனுக்காக புத்தி வந்ததுன்னா, எவனாக இருந்தாலும் சொல்கிறேன், அதற்கான விலையை அவர்கள் கொடுக்க வேண்டும். ஓகே, அதில் அரசு தெளிவாக இருக்குது, மக்களும் தெளிவாக இருக்காங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த புத்தியே தப்பு. எத்தனையோ தொகுதிகளில் 20-30 கோடி செலவு பண்ணி திமுகவும் அண்ணா திமுகவும் தோற்றுருக்கான். சில இடங்களில் விஜய் கேண்டிடேட்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கான். கேண்டிடேட்டு தொகுதிக்கே போல ஜெயிக்கிறான். ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்தாலும் திமுக தப்பிச்சுக்கும், அவங்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்துடுவாங்கன்னு. பட் வர முடியலையே. அதாவது இது ஒரு புரட்சி. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜயோட இந்த வெற்றி என்பது மாபெரும் புரட்சி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். 100 நாள் வெற்றி விழா எல்லாருமே கொண்டாடுவாங்க சார். படங்களில் பார்த்தீங்கன்னா இதில் தமிழக அரசு மே 10ஆம் தேதி பொறுப்பேற்றாங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்தால் 100 நாள் கரெக்டாக. இந்த 100 நாள் ஆட்சி கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. எப்படி சார் இருக்கு? மக்கள் மத்தியில் மாற்றம் ஏதாவது தெரியுதா? அரசாங்க மத்தியில் மாற்றம் தெரியுதா? அதிகாரிகள் மத்தியில் மாற்றம் ஏதாவது தெரியுது அந்த 100 நாட்களில்? நம்ம மக்களை பற்றி மட்டும்தான் பேச முடியும். மற்றவங்களை பற்றிலாம் பேசுறது அர்த்தமற்றது. மக்களிடம் எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் இந்த அரசை வாக்களித்தவர்கள் அரசை விரும்புகிறார்கள். விஜய் மீது எந்த கோபமும் இல்லை. திமுக மீதான கோபம் குறையவில்லை. இதை மாற்றி யாராவது பேசுகிறாங்கன்னா அது அவர்களுடைய உரிமை. அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு அரசை பற்றியும் நாம் எடைபோடுவதற்கு குறைந்தபட்சம் சொல்லுவார்கள் 6 மாத காலம்வாங்க. இன்ஃபேக்ட் அது 1 இயர், மினிமம் 1 இயர் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆவதற்கு 2லேருந்து 3 வருடங்கள் ஆகும். 3 வருஷத்துக்கு பிறகு தான் அது மாற ஆரம்பிக்கும். 100 நாள்லாம் ஒரு கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறதுன்றது தங்களுக்கு தாங்களே மாலை போட்டுக்கொள்ளக்கூடியவர்கள், அல்லது எப்படி இருந்தாலும் அவங்கள அவர்கள் மீது விமர்சனங்களை தூக்கி எறியக்கூடியவர்கள், கடும் கணைகளை தொடுக்கக்கூடியவர்கள் தான் அதை செய்வாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி, அடிப்படையான விஷயம் என்பது பெரிய அளவில் மக்கள்கிட்ட கோவம்லாம் இல்லை. இப்போ ஏன் வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு கேட்கும்போது நேற்று முதல் நாள் ஒரு 2 பெண்கள்கிட்ட கேட்குறாங்க, செய்யட்டும், கொஞ்சம் டைம் கொடுப்போம். நல்லா தெரியுது அவங்க நடுத்தர வர்க்கத்து பெண்கள், தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு போடுறவங்க. போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் திமுக போட்டவங்கன்னு தெரியுது. அவர் எப்போ செஞ்சார்? 100,000 ரூபாய் கொடுப்பாருன்னு தான் நான் நம்பி போட்டேன். 27 மாதம் பொறுத்து தானே கொடுத்தாரு. ஆமாம், 2.5 வருஷம் கழிச்சு 2.5 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தாரு. அப்புறம் இவர் மட்டும் ஏன் கேட்குறா? அப்புறம் இன்னொன்று சொல்லுது அந்த அம்மா, ஏன் இவரும் இவங்க அப்பாரும் சேர்ந்துக்கிட்டு அப்பாவும் பிள்ளையும் 9,000 ரூபாய் போட்டாங்களே, எப்படி போட்டாங்க? தேர்தலை வச்சு தானே போட்டாங்க. அப்படியும் கடைசியில் என்னாச்சு? இப்போ தானுங்க வந்திருக்காரு, ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க தம்பிக்கு. அந்த தான் மக்களோட எண்ணம். அதாவது கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு 1 வருஷமாக அது ஆகும். நீ அங்கே வழிப்பறி, இங்கே பாலியல் குற்றம், இது எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்கிறது தான். இது நீ குறை சொல்ல முடியாது. அப்போ பேசினார், அப்படி பேசினா செய்வாங்க. அதாவது திமுக மீதான வெறுப்பு மக்களுக்கு குறைவதற்கு, முழுவதும் அகல்வதற்கல்ல, குறைவதற்கு குறைந்தது 5 வருடங்களாவது ஆகும். ஃபுல் 5 இயர்ஸ் இருந்தால் தான் அடுத்த தடவை மக்கள் யோசிப்பாங்க. நடுப்புற எப்படியோ பேசினா புலம்பிக்கின்னு இருக்க வேண்டியதான். சில அறிகுறிகள் தென்படுகின்றன. சில பாசிட்டிவ் சைன்ஸும் இருக்குது, சில நெகட்டிவும் இருக்குது. எப்படி இருந்தாலும் இது 107 சீட்டு கூட்டணி ஆட்சி தான். இது நாட் மைனாரிட்டி கவர்மெண்ட், கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சியில் ஏன்னா ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் உள்ளே இருக்காங்க. 107 + 5 113. அவங்க 2 பேரும் சேர்ந்தால் 117 வருது. கிட்டத்தட்ட 118 வந்துடுது. கவுக்குற தைரியம் யாருக்கும் வராது. முடிஞ்சால் கவுத்து பார்க்கட்டும். அந்த முயற்சிகள்லாம் செஞ்சாங்க.
அதனுடைய விளைவுகளை அனுபவித்தாங்க. நேரடியாக கவுக்க முடியாது, ஏன்னா 6 மாதம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணுறதுக்கு. மே 13 கான்ஃபிடன்ஸ் மோஷனில் ஜெயிச்சார். அடுத்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கேட்பதற்கோ அல்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் போகிறதுக்கோ 6 மாதங்கள் ஆகும். நவம்பர் 13 பிறகு தான் போட முடியும். அதனால் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியும். 14 பேர் உள்ளே போனோம், அதான் நடந்தது உங்களுக்கு பட் அந்த கேஸில் ஒன்றும் பெரிய முன்னேற்றமும் இல்லை. ஸோ இது யாராவது கவுக்க முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்கான விலையை கொடுப்பார்கள் என்பது செய்தியும் சொல்லப்பட்டு விட்டது. கவுகிற தைரியம் யாருக்கும் கிடையாது. அந்த முயற்சியில் ஈடுபடுவார்களே ஆனால் அதற்கான விலையை அவர்கள் கொடுப்பார்கள். அப்படி கவுக்க நினைப்பவர்களின் கட்சிகள் அதற்கான விலையை கொடுக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணம் போல் வாழ்வு. எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அதை உணர்த்திட்டாங்க அவங்க. அதனால் கவுக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அன்லெஸ் சம்திங் பிக் ஹேப்பன்ஸ், அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படிலாம் ஒருவேளை கவுத்தாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் 200 சீட் அடிப்பார் விஜய். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். திமுக உள்ளே இருக்க விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ஒரு தரப்பு தான் அப்படிலாம் நினைக்கிறாங்க கவுத்துடணும் அப்படின்னு. அதெல்லாம் கவுக்கெல்லாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது. சீமான் பாஷையில் சொன்னால், இப்போ விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர் சீமான் தான். சீமான் விஜய் மீது இப்போ இருக்கக்கூடிய காதல் அவ்வளோ ஒரு நெக்குருக இருக்கக்கூடிய காதலாகி கசிந்துருகி நிற்கிறார் சீமான். இதயத்துக்கு நெருக்கமானவர் சீமான். இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் தம்பி விஜய் தான். சீமான் தம்பிகள் இதயத்துக்குமே. ஆமாம், சீமான் இப்போ விஜய் மீது வைத்திருக்கிற காதல் அளப்பரியது. அந்த காதலை வர்ணிப்பதற்கு கம்பன் மீண்டும் பிறந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட காதல் சீமானுடைய காதல், விஜய் மீது வைத்திருக்கக்கூடிய காதல். அந்த சீமான் பாஷையில் சொன்னால் வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அதனால் கவர்மெண்ட் சேஃப் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே அந்த அரசுக்கு அந்த பயம் இருக்குது. அதாவது நம்ம ஒரு கவுத்துருவாங்களோன்ற பயம் இருக்குது, ஏதாவது பண்ணிடுவாங்களோ அது இருக்கும். இப்போ நம்ம அடிக்கடி பேசினது தான் இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ், உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா அவன் கவனம் பூரா அந்த வியாதியில் தான் இருக்குமே ஒழிய அவனோட சுய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தவே முடியாது. அவனோட படிப்புலையோ அவன் தொழிலையோ அவன் உத்தியோகத்துலையோ கவனம் செலுத்த முடியாது. எந்த நேரமும் வியாதி என்ன ஆகும், குணமாகுமா இல்லை செத்துருமான்ற அந்த மண்டக்குள்ளே அது ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் இல்லாமல். பட் கவுக்க மாட்டாங்கன்ற கவுக்க முடியாது, காப்பாற்றி கொள்ளலாம் ஆட்சி என்ற நம்பிக்கை விஜய்க்கு கொண்டிருக்கிறது. இது நல்லது. ஏன்னா ஒரு 35% ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். ஸோ 5 வருஷம் இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 5 வருஷம் இந்த கவர்மெண்ட் ஆளணும். அதன் பிறகு அந்த ப்ராக்ரஸை பார்த்து மக்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம். அதுக்கு முன்னால் கவுக்கணும்னு யாராவது நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதற்கான விலையை அவர்கள் கொடுப்பார்கள், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஸோ இந்த 100 நாள்ன்றது நான் வழக்கமாக அப்படி பேசுறதில்ல. பட் நீங்கள் கேட்டதாலையும் இப்போல்லாம் பேசாமல் இருக்கவும் முடியல. 100 நாளில் நான் இப்படி அதை ஃப்ரேம் பண்ண விரும்புகிறேன். 100 நாள் இந்த விஜய் அரசோடைய செயல்பாடுகளை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டால், நான் ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், பெரிய அளவில் தவறுகள் எதுவும் நடக்கவில்லை. புதியவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் மேலும் காத்திருக்க வேண்டும். நான் 2ஆக பிரித்து கேட்குறேன் சார். 100 நாட்கள் நடந்த நல்லது கெட்டது அப்படின்னு. ஏன்னா நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தொடர்ந்து எடுக்கிற பிரச்சாரம் ஜீரோ கரப்ஷன், அதாவது கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி, ஊழல் இல்லாத அரசுன்னு தொடர்ந்து எடுக்கிறாங்க. அது உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கா? ஊழல் இல்லாமல் இந்த அரசாங்கம் நடந்துட்டு இருந்திருக்கா அந்த 100 நாளில்? சார், நீங்கள் ஊழல்ன்றதை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கணும். ஊழல்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஊழல் கணிசமான அளவு குறைஞ்சா போதும், முழுவதும் அகலணும்னு அவசியம் இல்லை. தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்குறாங்கன்னா தான் மக்களுக்கு கோவம் வரும். லஞ்சம் அது அன்றாட வாழ்க்கையில் இப்போ நீங்கள் போகிற ஒரு தாசில்தார் ஆஃபீஸில், ஒரு இபி ஆஃபீஸில், அல்லது ஒரு வாட்டர் போர்டுக்கு போகிற, இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற, அங்கே எடுத்ததுக்கெல்லாம் துட்டை கேட்குறானுங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு கோவம் வரும். இப்போ அந்த மாதிரியான ஒரு பட்டா மாற்றுறதுக்கு ஒரு லைசன்ஸு அதெல்லாம் இப்போ கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு. உண்மையிலேயே குறைஞ்சிருக்கு. பட் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் என்னன்றது தெரியாது. உண்மையிலேயே அது குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த அரசு பொறுப்பிட்டிருந்து குறைஞ்சிருக்கு சொல்லுது. மற்றெல்லாம் சொல்கிறாங்களா? இல்லை குறைஞ்சிருக்கு. உண்மையிலேயே நான் அதனால தான் வேறுபடுத்தி காட்டுறேன். உண்மையிலே குறைஞ்சிருக்கு. ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? 6 மாதம், 1 வருஷம். அப்புறம் இப்பயே கூட சில இடங்கள் என்னென்னா குறைஞ்சிருக்க ஒழிய ரைட் ராயில் டிமாண்ட் பண்ணாமல் இப்போ என்ன பண்ணுறான், என்ன பார்த்து செஞ்சுட்டு போங்க, விருப்பப்பட்டா சார் அப்படின்றான், பயந்து கேட்குறான். அது அந்த அளவுக்கு அது ஓகே. இது திமுக ஆட்சியில் இது கூட கிடையாது. இந்த முயற்சி கூட அங்கே மேற்கொள்ளப்பட்டதில்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவை ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இது டெம்பரரியாக கூட இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். இது டெம்பரரியாக இருக்க தான் வாய்ப்புகள் அதிகம். இப்போதைக்கு குறைஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் திமுக ஆட்சியில் இந்த முயற்சி கூட செய்யப்படலை. அந்த அளவில் இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். ஸோ எல்லா அரசுகளுமே
நல்லதும் பண்ணியிருக்கு, கெட்டதும் பண்ணியிருக்கு. திமுக, அதிமுக 2 பேருமே மாறி மாறி. அதனால் மொத்தமாக நம்ம வந்து அவங்கள வந்து கழுவில் ஏற்றுறதோ அல்லது தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதோ 2மே தப்பு. பேலன்ஸ்டாக தான் நம்ம பார்க்கணும். என்னோடய பாயிண்ட் வந்து ஒரு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 5 வருஷத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நடுப்புற கவுக்கிறதுக்கு எவனுக்காவது புத்தி வந்ததுன்னா, எவனாக இருந்தாலும் சொல்கிறேன், அதற்கான விலையை அவர்கள் கொடுக்க வேண்டும். ஓகே, அதில் வந்து அரசு தெளிவாக இருக்குது, மக்களும் தெளிவாக இருக்காங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த புத்தியே தப்பு. அது வந்து அடிப்படையில் ஜனநாயகத்தை நம்பாத, மக்களை நம்பாத, தான் மட்டுமே ஆளை பிறந்தவங்க, தான் குடும்பம், நாங்கள் மட்டும்தான், மற்ற எவனும் ஆளக்கூடாது அப்படின்ற அந்த இருமாப்பு இருக்குல்ல, அந்த மன்னராட்சியின் மன்னர் பரம்பரையின் மனநிலை தான் ஒரு அரசை கவிழ்ப்போம் என்பது. அடிப்படையில் ஜனநாயகவாதியாக இருந்தால் அதை உனக்கு தோணாது. கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். மன்னராட்சியின் விழுமியங்களில் ஊறி திளைத்தவர்கள், மன்னராட்சியின் மாண்புகள் அதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய சாதனை ரெக்ஸு. இல்லை அது இல்லை, பெரிய சாதனை விஜய் பண்ணது. உனக்கு பிடிக்குதோ நான் விஜய்க்கு ஓட்டு போடல, ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் இது ஒரு பெரிய சாதனை. எதுனா 35% தனியாக வாங்கினது. திமுக அதிமுகன்ற 2 திமிங்கலங்களை, 2 ராட்சசர்களை வீழ்த்தினது தனியாக. எம்ஜிஆர் செய்யாத சாதனை திமுகவை. எம்ஜிஆர் 4 கட்சியை கூட சேர்த்துட்டு 30% வாங்கினார். தனி மரமாக 35% அன்ஃபார்ச்சுனேட்லி சீட்டாக மாறல. தேசிய அளவில் நான் யாரும் செய்யலைன்னு நினச்சேன். ஒரு நண்பர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்லேருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். ஒய்எஸ்ஆர் ஜெகன் ரெட்டி வந்து தனியாக நின்று 39% அதுக்கு மேலேயே வாங்கினார் அப்படின்ட்டு. ஸோ தேசிய அளவில் முன்னுதாரணம் இருக்கலாம், மறுக்கலை. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட் டைம். யாருமே செய்யாத ஒரு சாதனை. திமுகவையும் அதிமுகவையும் கூட்டணி இல்லாமல் வீழ்த்துறதுன்றது நினச்சி பார்க்க முடியாத சாதனை. நம்ம இங்கே அடிக்கடி பேசணும் எலெக்ஷனுக்கு முன்னால். நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெக்ஸ் கணிக்கிறது, ஆனால் எனக்கு என்னமோ 4 முனை போட்டியில் திமுக தப்பி போயிடும்னு தோணுது ரெக்ஸ்ன்னு அப்படி சொன்னேன். அப்புறம் நான் வந்து தொங்கு சட்டமன்றம் சொன்னேன் நான். பட் தொங்கு சட்டமன்றம் வந்தாலும் திமுக தப்பிச்சுக்கும், அவங்களுக்கு வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்துருவாங்கன்னு. பட் வர முடியலையே. இது ஒரு புரட்சி. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜயோட இந்த வெற்றி என்பது மாபெரும் புரட்சி. துரதிருஷ்டவசமாக அவங்களுக்கு 12 சீட்டு 11 சீட்டு குறையுது. அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள், மொத்தமாக இவங்களுக்கு கொடுத்த விட இவங்களுக்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க. பட் இது விஜய்க்கு விழுந்த ஓட்டு. 5 வருஷம் இந்த கவர்மெண்ட்டை தான் ஆளணும், அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கவுக்குன்னு ஸ்டாலின் வந்தப்பையும் நான் அப்படி தான் சொன்னேன் நான். இது வந்து இதுக்கு நடுப்புற கவுந்துக்கும் இப்படிலாம் பேசுகிறது அடிப்படையில் ஜனநாயக பண்பு கிடையாது. அப்படி கவுத்தாங்கன்னா ஜென்மத்துக்கும் அவங்க எந்திரிக்க முடியாது. ரொம்ப சுலபமாக இப்போ சாதிக்காத விஜய் அப்போ சாதிச்சிட்டார் 200 சீட்டு. ஏன்னா இந்த 6 மாதத்து 100 நாள்னு பார்க்கும்போது என்னுடைய பாயிண்ட் வந்து பெரிய அளவில் தவறுகள் இல்லை. புதியவர்கள் அதிமுக திமுக மாதிரி அனுபவம் கிடையாது, கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் வந்து இதில் ஒன்றும் பெருசாக குறை காண்பதற்கு இந்த அரசில் எதுவும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஏன்னா விஜய் அவர்கள் முன்னாடி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, வாயை திறங்க சிஎம் சார், உங்கள் கண் பார்வைக்கில் தான் எல்லாம் இருக்குது, ஏதாவது பாருங்க அப்படின்னு. ஆனால் ரகுபதி அவர்கள் நேற்று பேசும்போது சொல்கிறாரு, உங்கள் முதலமைச்சர் பார்வையில் தானே எல்லாம் இருக்கிறீங்க, அவர் தான் வார்த்தைக்கு ஒரு தடவை லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உண்மையிலே விஜய் அவர்களோட பார்வையில் எல்லாருமே செயல்படுறாங்களா? அவர் வந்து ஒவ்வொரு ஆளையும் கணிக்கிறார். விஜயை யாரும் குறைத்து மதிப்பிட வேணாம். அவர் மீடியா கிட்ட பேசுறதில்ல, பொதுவாக பேசுறதில்லை. பட் தன் அமைச்சர்கள் அதிகாரிகள் பற்றின அவருடைய பார்வை ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குது, ஷார்ப்பாக தான் இருக்குது. விஜய்க்கு தெரியாமல் எதுவும் நடக்கலை. விஜய் வந்து விவரம் அறியாதவர், முதலமைச்சர் ஜோசப் விஜய் விவரம் அறியாதவர்னு யாராவது நினைத்தால் அந்தோ பரிதாபம் என்று தான் நம்ம அவர்களை பார்த்து சொல்ல முடியும். ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். இது வந்து குறைஞ்சபட்சம் மனசாட்சி உள்ளவன் நான் சொல்கிறத அட்லீஸ்ட் உள்வாங்குவான். அவர் செஞ்சது மிகப்பெரிய சாதனைங்க. திமுகவும் அதிமுகவும் எவ்வளோ பெரிய கட்சிங்க. அதுவும் அதிகாரத்தில் இருக்கும்போது திமுகவை வீழ்த்துறதுன்றது, ஒரு சேர திமுகவையும் அதிமுகவையும் கூட்டணியே இல்லாமல் வீழ்த்துறதுன்றது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. இந்த சாதனையை செஞ்ச ஒரு மனுஷன் சாமானியனா அல்லது விஷயம் தெரிஞ்சவனா? மிகப்பெரிய விஷயம் தெரிஞ்சவன், மிகப்பெரிய திறமசாலி. ஏன்னா இந்த ரிசல்ட்டே வந்து அதை பேசுது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, the result speaks for itself. அதாவது குறைச்சி மதிப்பிடாத. 5 வருஷம் பொறுத்து அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் பொறுத்து கூட மார்க் போடலாம். இப்போ எதுவுமே பண்ண முடியாது, இப்போ தான் கற்றுக்குறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, கூத்தாடின்னு பேசணும்லாம் விஷயம் தெரியாதவன். ஏன்னா அவர் செஞ்சுருக்க சாதனைன்றது வந்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு வரலாற்று சாதனை. இவங்க 2 பேரை வீழ்த்துறதுன்றது, அதுவும் தன்னந்தனியாக வீழ்த்துறதுன்றது. ஏங்க
எத்தனையோ தொகுதிகளில் 20-30 கோடி செலவு பண்ணி திமுகவும் அண்ணா திமுகவும் தோற்றுருக்கான். சில இடங்களில் விஜய் கேண்டிடேட்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கான். கேண்டிடேட்டு தொகுதிக்கே போல ஜெயிக்கிறான். விஜயை தோக்கடிக்கிறதுக்கு 2 தொகுதியிலும் 200 கோடிக்கு மேலே செலவு பண்ணாங்க. பெரம்பூரில் 100 கோடிக்கு மேலே, திருச்சி கிழக்கில் 200 கோடிக்கு மேலே. மனசாட்சி உள்ள திமுககாரனுக்கு தெரியும். அப்படியும் தோக்குறீங்க. அப்போ கடைசி ஆயுதமாக உங்களுக்கு இருந்தது திமுக அண்ணா திமுக பணம் தானே. இந்த தேர்தலில் மக்கள் அதை தூக்கி அடிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் எங்களை விலைக்கு வாங்க முடியாது. நாளைக்கு விஜய் மக்கள் மன்றத்திலேருந்து தூக்கி எறியப்படலாம். 5 வருஷம் பொறுத்த ஒரு தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பலாம். அது நடக்காதுன்னு நான் சொல்ல. சில பேர் சொல்கிறான்ல 20 வருஷம் விஜய்னு, அதெல்லாம் கிடையாது. 5 வருஷம் தான். 5 வருஷம் பொறுத்து என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அது அவர் செயல்பாடை பொறுத்தது. ஆனால் இப்போ நடந்தது ஒரு மிகப்பெரிய யுக புரட்சி. ஏன்னா பல 1000 கோடியை திமுகவும் சில 1000 கோடி அண்ணா திமுகவும் செலவு பண்ணி தூக்கி அடிக்கப்பட்டிருக்காங்க. நடந்தது ஒரு மிகப்பெரிய புரட்சி. சில இடங்களில் திமுகவும் அண்ணா திமுகவும் செல்வாக்கு மிக்க தாவேக்கா வேட்பாளர்களை காசை கொடுத்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. அவனும் காசை வாங்கிட்டு அவனும் சில இடங்களில் அவள்களும் ஆஃப் ஆகியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதை புரிஞ்சுக்க முடியல. யார் தாவேக்கா ஜெயிச்சிருக்கு அவங்களாலே புரிஞ்சுக்க முடியல. உண்மையிலே நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்க முடியல. நான் சொல்கிறது மனசாட்சி உள்ள திமுக அண்ணா திமுகன்னு தெரியும். இது எல்லாருமே மண்டையை பிச்சுக்கிறாங்க. அது என்னன்னே புரியல. அப்போ மக்கள் தெளிவாக இருக்காங்க. 10,000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு மாற்றி குத்திருக்கான். ரிசல்ட் வரதுக்கு 2 நாள் முன்னால் ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டப்பட்டது. ஞாபகம் இருக்கான்னு தெரியல. குறிப்பாக வட சென்னையில் காசு வாங்கினே நாயை ஓட்டு போட்டியாங்க. ஞாபகம் இருக்கா? தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு. இந்த மாதிரி போஸ்டெல்லாம் வழக்கமாக யார் ஒட்டுவான்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 100 நாளை பற்றி எடை போடணும்னா இதெல்லாம் பேக்ரவுண்டாக வச்சு எடை போடணும். பொறுமை காப்பது நல்லது திமுக அண்ணா திமுகவுக்கு. அதில் அண்ணா திமுகவால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க உள்குத்தே பயங்கரமாக போயிட்டுருக்குது. பிரச்சனையை உண்டாக்குறது திமுக தான். அவங்க ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. திமுக மாதிரி ஒரு வலுவான எதிர்க்கட்சி வேண்டும். ஏன்னா விஜய்க்கு ஜால்ரா போடுறது நம்ம வேலை கிடையாது. மக்கள் மன்றத்தில் குறைகளை சொல்கிறதுக்கு திமுக மாதிரி ஒரு வலுவான எதிர்க்கட்சி நிச்சயம் நாட்டுக்கு தேவை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஆட்சியை கவிழ்க்கிற வேலைகள்லையும் விஜய் மீது தனிமனித காழ்ப்புணர்ச்சி, விஜய் மீதான தனிமனித தாக்குதல், இதிலெல்லாம் திமுக இறங்குச்சுன்னா மக்கள் திமுகவை காலத்துக்கும் தூக்கி எறிவார்கள். திமுக கூட்டணி கட்சியில் வச்சு அதை பண்ணுது. அந்த தனிமனித தாக்குதல் எல்லாமே திமுக நேரடியாகவும் பண்ணுறாங்க, கூட்டணி வச்சு பண்ணுறாங்க. அது யார் மூலமாக பண்ணாங்கனாலும் அவருடைய லாபம் விஜய்க்கு தான். நீங்கள் தனிமனித தாக்குதலை பவர்ஃபுல் லீடர்ஸுக்கு எதிராக, எம்ஜிஆருக்கு எதிராக பண்ணாங்க, ஜெயலலிதாவுக்கு எதிராக பண்ணாங்க. அது உங்களுக்கு எதிராக பூமரேங் ஆகும். நீங்கள் விஜய்க்கு எதிராக இன்றைக்கி எந்த தனிமனித தாக்குதல்களை வச்சிங்கனாலும், எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு போய் நீங்கள் கீழ்த்தரமான தாக்குதலில் இறங்குனீங்கனாலும், ஆடியோ வீடியோலாம் வெளியிட்டிங்கனாலும் கூட அது விஜய்க்கு சாதகமாக போகுமே ஒழிய எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக வராது. ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க. இதை வச்செல்லாம் ஒரு மனிதனுடைய தனிமனித வாழ்க்கையை வச்சு அவனை எடை போடுறது கிடையாது. ஏங்க ஓட்டு போடுறதுன்றது ரொம்ப பெரிய காரியங்க. இந்திய மக்கள் ரொம்ப புத்திசாலிகள். கல்வி அறிவே இல்லாத இந்திய பெண்கள் யாருக்கு வாக்களிப்பதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நான் தான் சொல்லணும், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத பண பட்டுவாடா தமிழ்நாடு எலெக்ஷனில் தான் நடந்தது. அப்படியும் மக்கள் இந்த முறை தோக்கடிச்சிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. அப்போ அந்த மனநிலை மாறுறதுக்கு 5 வருஷமாக தான் ஆகும். தமிழ்நாடு அரசியலில் இந்த கட்சி முரண், இந்த கட்சி முரண் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ விஜய் வர்சஸ் இங்கிட்டு எல்லாம் மொத்தமாக நிற்கிறாங்க. இப்படி தான் சார். அதுதான் இப்போ ஒரு காலத்தில் அது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் இருந்ததில்ல. இப்போ அதை விட வலுவாக விஜய் வர்சஸ் அதர்ஸ் வந்துடுச்சு. இன்றைக்கி திமுகவோட அந்த கூட்டணி கட்சிகள் பூரா இந்த பக்கம் போயிட்டான். இது திமுகவுக்கு பேட் நியூஸ். நான் என்ன சொல்கிறேன், திமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக செயல்படுவது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அவங்க வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட்டாங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள் கழித்தோ அல்லது அதுக்கு அடுத்த கட்டத்திலேயே அவங்க ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக திமுக ஒழிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சுன்னு பேசுகிறதுலாம் முட்டாள்தனம். அப்படி எதுவுமே கிடையாது. அதுமாதிரி விஜய் இன்னும் 20 வருஷத்துக்கு விஜய், இன்னும் 10 வருஷத்துக்கு விஜய், இதெல்லாம் கதை. 5 வருஷம் போது தான் இவங்க லட்சணம் என்னன்னு தெரியும். பட் இன்றைக்கி விஜய் தான் ராஜா. விஜய் வர்சஸ் அதர்ஸ் தான். இன்றைக்கி விஜய்க்கு எதிராக நீ எது பண்ணினாலும் உனக்கு பூமரேங் ஆகும். இந்த அரசில் எவ்வளவோ குற்றங்கள் நடக்குது. ஆனால் அதை மக்கள் மன்றத்தில் ஜனநாயக ரீதியாக வச்சு நீ போராடு. மாறா தனிமனித தாக்குதல், வல்கராக பேசுறது, ஆபாசமாக பேசுறது, கட்சியை உடைக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் நியாயங்கள் எதுவுமே எடுபடாது. அவங்க மேலும் மேலும் கூட்டிக்கிட்டே போவாங்க. நீங்கள் விஜய்க்கு எதிராக பண்ணக்கூடிய ஒவ்வொரு தனிமனித தாக்குதலும் விஜயோட செல்வாக்கை உயர்த்துமே ஒழிய குறைக்காது. இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆட்சிக்கு ஆபத்து கொடுக்க யார் வந்தாலுமே அது நடக்காது. ஆனால் விஜயிடம் இருக்கிற கூட்டணி கட்சிகளால் இந்த ஆட்சிக்கு ஆபத்து வரணும். நான் கவுக்க மாட்டாங்கன்றதுல உறுதியாக இருக்காங்க. அது ஓகே. இடதுசாரிகளுக்கு கூட, விசிகா கூட, ஐயுஎம்எல் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. விசிகாவும் கவர்மெண்ட்டுக்குள்ளேயே போயிடுச்சு.
ஓகே விசிகா ஒருவேளை இந்த பக்கம் வருதுன்னு வச்சா கூட 6 பேர் இவங்க மொத்தம் சேர்ந்து இவங்க கவிழ்ப்பார்கள் நான் நம்பலை. குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை அது கொடுப்பாங்க, அது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேங்க, 2 கம்யூனிஸ்ட்டுகள் கண்டிப்பாக கவுக்க மாட்டாங்க, அந்த காரியத்தை அவங்க பண்ண மாட்டாங்க. தெரியும் அவங்களுக்கு கவிழ்த்தா என்னன்றது அவங்களுக்கு தெரியும். 2வது அது அவங்க இயல்பு இல்லை. ஏன்னா திமுக கிட்ட அவங்க அவ்வளோ சூடுபட்டுட்டாங்க. அதுவும் கடந்த தேர்தல் பேச்சு கூட்டணி பேச்சுவார்த்தையில் திமுக இந்த கூட்டணி கட்சிகளை நடத்திய முறை, அதனால தான் அவங்க விட்டா போதுன்னு ஓடினாங்க. இன்றைக்கி பிச்சுக்கிட்டு தான் போயிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வேதனையாக அவமானத்தை சந்தித்தாங்க. அதுலேயும் தேர்தல் முடிவுக்கு பிறகு எடப்பாடியை சிஎம் ஆகிறதுக்கு ஸ்டாலின் மேற்கொண்ட முயற்சிகள் இது வேண்டாம், இது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை டெவலப் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சு தான் அவங்க திமுக விட்டு நீண்ட தூரம் விலகி போயிட்டாங்க. அதனால் கவுக்க மாட்டாங்க. கவுத்தா மறுபடியும் எங்கே போவாங்க? கவுத்துட்டு மறுபடியும் திமுக கிட்ட வருதுன்றது விஜயோட இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் சமாளித்து நிற்பதை விட மோசமானதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை காலத்திலும் அதற்கு பிறகும், அது குறிப்பாக அந்த இழுபறியில் இந்த 1 வார காலத்தில் திமுகவை நடத்த எடப்பாடியை சிஎம்மாக என்னைக்கு ஸ்டாலின் முயற்சி பண்ணாரோ அன்னைக்கே ஒட்டுமொத்தமாக அவருடைய கூட்டணி சிதைந்து விட்டது. எழுதி வைத்து கொள்ளுங்கள். அவங்களே அவங்க தலையில் மண் அள்ளி போட்டுக்கிட்டாங்க. அதனுடைய விளைவை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. அதனால் இந்த அரசுக்கான ஆபத்து ஆதரிக்கக்கூடிய கட்சிகளால் வருவதற்கு வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் ஆனால் குடைச்சல் மட்டும் அது இருந்துக்கிட்டே இருக்கும், அது டெஃபினட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை இந்த 7 தொகுதிகள் இன்னும் 2-3 சேர்ந்து இப்போ இடைத்தேர்தல் வந்து அதில் ஒரு 5 சீட்டு கூட வந்ததுன்னா கூட கவர்மெண்ட் வில் பி மச் மோர் சேஃபர். அவருக்கு இன்னும் தைரியம் வந்துடும். அப்படி இல்லை தோத்தாங்கன்னாலும் கூட வந்து ஒரு 3-4 சீட்டாக ஜெயிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக வந்து இன்னும் அவங்களுக்கு கூடுதல் பலம் தான் வரும். கவிழ்க்கிற முயற்சியில் யாரும் ஈடுபட மாட்டார்கள். கவிழ்வதற்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் நம்புகிறேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பாசிபிலிட்டிஸை தான் நம்ம பேச முடியும். அந்த விதத்தில் பார்க்கும்போது கவிழ்ப்பதற்கோ கவிழ்வதற்கோ வாய்ப்புகள் மிகவும் குறைவுன்னு தான் நான் பார்க்கிறேன். இந்த 100 நாள் அப்போ ஓகே அப்படின்ற இந்த 3 நாளில் பெரிய அளவில் தவறுகள் எதுவும் இல்லை. மார்க் போடுறதுக்கோ மைனஸ் ஆர் ப்ளஸ் போடுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு புது அரசு வந்திருக்கிறது, கற்றுக்கொள்ளுகிறார்கள். விஜய் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த விதத்தில் ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் நான் இதை பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக நெகட்டிவாக இந்த கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி.